பூமியில கொடுமைகள் கொசு போல் பெருகுதே, சாமியே நீ ஏன் சாதுவா இருக்கிறான்னு ஒரு கவிஞன் கேட்டான். அப்போ இப்படிப்பட்ட நல்லவர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல, பாட்டிமா நீங்க சொல்லியிருப்பீங்கல்ல, காலம் முத்தி போச்சிங்க, ஏன் இன்னைக்கு மழை வரல, அந்த காலத்துல நாங்க இருக்கும் போதெல்லாம் மழை கொட்டுன்னு கொட்டுச்சு, இன்னைக்கு மழையே இல்லை, ஏன் நல்லவர்கள் எண்ணிக்கை குறை. நீங்க சொல்லியிருக்கீங்களா இல்லையா? தீயவர்களோட எண்ணிக்கை அதிகமாச்சு. அப்ப இந்த காலத்துல நம்ம எப்படி கடவுளை நோக்கி வழிபடலாம், கடவுளுடைய பக்தியை நம்ம எப்படி பெறலாம் அப்படின்ட்டு சொன்னா, அன்னைக்கே என்ன சொன்னா, இந்த காலத்துல கலியுகத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குதாங்க. என்ன தெரியுமா? இந்த கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம் 3 யுகத்துல நம்ம கடவுளை வழிபடணும்னா தானம் பண்ணுவாங்களாம், தவம் பண்ணுவாங்களாம், யாகம் பண்ணுவாங்களாம், இதெல்லாம் பண்ணி தான் கடவுளை நம்ம பார்க்க முடியும். ஆனா கலியுகத்திலையும் ஒரு சிறப்பு இருக்குது, இந்த காலத்திலையும் ஒரு சிறப்பு. நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், மனதால நினைத்தாலே போதும் கடவுளை நீங்க சென்றடையலாம். உள்ள முருக மனதால நினைத்தாலே போதும். நம்ம நினைக்கிறோமா? அருணகிரிநாதர் அழகா சொல்லியிருப்பார், எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் எதிர் நிற்பவனே அப்படின்ட்டு அருணகிரிநாதர் அழகா சொல்லார். அப்போ நம்ம மனசால நினைச்சாலே போதுங்க. சுடலைமாட சுவாமி என்னுடைய காவல் தெய்வம், நீ என்னுடைய குடும்பத்தை காத்து வழி நடத்துன்னு மனதால நினைங்க, இந்த கலியுகத்துல நீங்க நல்லது நடக்கும்.